டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட் 2024 சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற ஆப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட் 2024 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 பிசி ஹாஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் முழுக்க ஃபஸ்ட்லேயே சொல்லிங்கன்னா, இந்த ஜாப் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் தான். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா 22/11/2024 வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அந்த லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23/12/2024. அதே மாதிரி இதுக்கான அந்த ஆன்லைன் பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து 24/12/2024. ஸோ த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வென்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் ஃபார் லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரை பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா, இந்த ஜாப் வந்து சென்னையும் மதுரை. ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கும் அதாவது மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் வந்து இந்த ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைனுடைய வெப்சைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. www.mh.tn.gov.in கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபை பொறுத்தளவில் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய குவாலிஃபிகேஷன் இது பார்த்துலாம். இந்த ஜாபை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு வந்து சேலரி பாருங்கள். சேலரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கன்சல்டன்ட் பேமெண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் மந்த்துக்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா 30,000 பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன சார், இந்த ஜாபோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அதாவது டெக்னிக்கல் விசி ஹார்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, இதோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அசிஸ்ட் டு த ஹியரிங் த்ரூ த வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் ஹைப்ரிட் ஹியரிங். அதாவது ஹைகோர்ட்டில் நடக்கக்கூடிய ஹியரிங் வரும்போது வீடியோ கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க், ஸோ அவங்களோட நெட்ஒர்க் சிஸ்டம்ஸு ஏதாவது ஃபால்ட்னால் நீங்கள் சரி பண்ணுறது. அது மாதிரி ஹைகோர்ட்டோடைய கால்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ எனி ஒர்க்கு அசைன்டு பை த ரிஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரிஜிஸ்டர் ஐடி சம்மந்தமாக எந்த ஒர்க்கு கொடுத்தாலுமே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஸோ அதனால தான் இதோடைய எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். 35 வயதுக்கு மிகாமல், அதாவது அதுக்கு மேலே இருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஐடி ரெலவெண்ட் ஜாப்னால இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து ஏஐ, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பிடெக் ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சி, அதில் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேங்கன்னா, கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக படிச்சிருந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பியூர்லி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஜாப் தான் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 rupees ஃபார் ஆல் கேண்டிடேட். ஸோ எல்லாருக்குமே 600 ரூபா வந்து இதுக்கு ஃபீஸு. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். அப்ளிகேஷன் இது மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் சொல்லிட்டேன். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 120 மார்க்ஸில் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. டியூரேஷன் வந்து 1.5 hours மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடய சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 50 + 10, ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 hours வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது பேசிக் கம்ப்யூட்டரை பற்றி எல்லாமே சாஃப்ட்வேர் ரெலவெண்ட் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். ஸோ அது ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டரு, வென்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டும் சேம் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. மதுரை ஹைகோர்ட்டும் சென்னை ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு ஜாபு. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபை பொறுத்தளவில் பாருங்கள், சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது அனெக்சர் வந்து இதில் அப்ளிகபிள்னு தான் பாருங்கள்.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்தவரை நிறையா கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முழுக்க இது கான்ட்ராக்ட் பேஸ்டு போஸ்ட்னால கான்ட்ராக்ட் போஸ்ட் வில் பி நாட் கன்வெர்டட் டு த பர்மனெண்ட்டுக்கு இது கன்வெர்ட் பண்ண சான்ஸே கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு மந்த்லி சேலரி 30,000. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையில் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். கேஷுவல் லீவ், அதாவது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் லீவ் இருக்குது, இயர்லி வந்து 12 days லீவ் இருக்குது. அதே மாதிரி அதை உங்களுக்கு வந்து அந்த சிஎல், அதாவது மந்த்லி ஒன்ஸ் லீவ் போக அடிஷ்னல் லீவ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் சேலரி வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து லீவ் எடுக்கிறதுக்கும் சேலரி வந்து அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு சேலரி வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் படிச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.